அவருடைய இறப்பு வந்து ரொம்ப ஒரு பேரிழப்பா இருக்குது. தொடர்ந்து வந்து இந்த கலைத்துறைக்கு வந்து அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இந்த கலையை குறிப்பா அடித்தட்டு மக்கள் கலையை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு திறமையானவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு மேடை ஏற்றி அவங்கள பாட வச்சு அழகு பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரி ஊக்குவிக்கணும், ஒரு நேர்மையான வழியில செல்லணும், உண்மைக்கான பாதையில செல்லணும், குறிப்பா அம்பேத்கரை உள்வாங்கி அம்பேத்கரை ஆயுதமாக்கி போராடணும்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு அவர் வந்து அதை சொல்றாரு. குறிப்பா அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் பெருசா வந்து அந்த மாதிரி விஷயத்துல எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட் எனக்கு கிடையாது. ஆனா நான் ஒரு இசைக்கலைஞனா, ஒரு பாடகரா நான் பார்க்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா எப்படி சொல்றது, பாவலர் தலித் சுப்பையா அவருடைய இரங்கலுக்கு வந்திருந்தாரு, அவருடைய நினைவேந்தலுக்கும் வந்திருந்தாரு. அவங்க வந்து அந்த பாடலை பாடும்போது அவர் கொடுத்த வரவேற்புன்றது வந்து எனக்கு உண்மையா ரொம்ப பூரிப்பா இருந்தது. ஏன் இந்த கலை, ஏன்னா கலையால அவர் ஒரு வீழ்ச்சி அடைய முடியும்னு நினைக்கிறாரு. கலையால எதுனா கலை ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்னு நினைச்சுதான் எங்க எல்லாரையுமே வந்து அவர் உருவாக்குனாரு. எங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணாரு. எங்க கிட்ட தனிப்பட்ட கருத்து பேசுவாரு. முத்துவா இருக்கட்டும், கானா வினோத் அண்ணா இருக்கட்டும், என்கிட்டயா இருக்கட்டும், தரணியா இருக்கட்டும், இசைவாணியா இருக்கட்டும், கானா பாலானவா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் தனிப்பட்ட அவங்கவுங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன்ல இருப்பாரு. பெரிய இழப்புங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் திருப்பியும் கிடைப்பாரா அப்படின்றது வந்து குறிப்பா கலை சார்ந்து, ஒரு இசை சார்ந்து நான் சொல்றேன். இந்த மாதிரி கிடைப்பாங்களா அப்படின்றது வந்து இப்ப எனக்கு கிடைச்சாரு. இப்ப எனக்கு அடுத்த வர சங்கதி, அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரி கிடைப்பாங்களா, ஒரு நினைவிடம் இருந்ததுன்னா, ஒரு நினைவிடம் கிடைச்சதுன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம காட்டலாம். இந்த மாதிரி வந்து இவர் ஒரு முக்கியமான தலைவர், இந்த சமூகத்துக்காக ஒரு அயராத பாடுபட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏழ்மையா அப்படின்றதுலாம் வந்து வேறங்க. மனித நேயத்தோட இருப்பாரு. அதோட பெருசுல ரொம்ப மனித நேயத்தோட இருப்பாரு. அன்பா இருப்பாரு. தேங்க்ஸ்.